Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டீ மாஸ்டர் உட்பட 3 பேர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 4 இளம் சிறார்கள் போக்சோவில் சிக்கினர். பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் செல்போனில் படம் பிடித்து மாணவியை பலமுறை மிரட்டி வன்புணர்வில் ஈடுபட்டதாக அதிர்ச்சி தகவல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். கன்னியாகுமரி அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் ஒருவர் சிக்கிய நிலையில் தற்போது மாணவியின் ஆண் நண்பரும் சிக்கியுள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக அரசு பாலியல் வழக்கை முறையாக விசாரித்து குற்றவாளிகளை கூண்டில் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் சிறுமிகளுக்கு எதிரான 3 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அரங்கேற்றம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வாரந்தோறும் அரங்கேறும் அளவிற்கு திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கும் ஏவல் துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி புதிய தகவல். சம்பவத்தன்று ஞானசேகரன் செல்போனில் சார் ஒருவரிடம் பேசியதாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் மாணவி உறுதியாக கூறியதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சோதனை. ஞானசேகரின் வீட்டிலிருந்து லேப்டாப், பட்டாக்கத்தி மற்றும் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் போது ஞானசேகரனின் செல்போனில் ஆபாச வீடியோக்களை ஆய்வு செய்தது. ஞானசேகரின் கூட்டாளியான திருப்பூரைச் சேர்ந்த நபரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ள திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனால் மேலும் சில மாணவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஆபாச வீடியோக்களில் உள்ள பெண்கள் மற்றும் மாணவிகள் என 4 பேரை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்திருப்பதாக தகவல். ஞானசேகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தால் ரகசியம் காக்கப்படும். சிறப்பு புலனாய்வு குழுவினர் அறிவிப்பு. கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்று கூறப்படும் ஈஸ்வரமூர்த்தியின் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அரசு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள். கரூர் டீம் என்ற பெயரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் அடியாட்களை வைத்து தொடர்ந்து மிரட்டி பொய் வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. வேலூரில் திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியில் இடி சோதனை நிறைவு. அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றிருந்த நிலையில் 44 மணி நேரமாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. திமுக எம்பி கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியிலிருந்து முக்கிய ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்ததாக தகவல். கடந்த 3ஆம் தேதியிலிருந்து சோதனை நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் சோதனையை முடித்துச் சென்ற அதிகாரிகள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் தூங்கி வழிந்த அமைச்சர் நாசர். அமைச்சர் தூங்கிக் கொண்டிருந்ததை கண்டு திமுக எம்எல்ஏ புகழ் பாடியதால் பொதுமக்கள் நகைப்பு. அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர் தூங்கிய பிறகு தூங்கி முதலமைச்சர் எழுவதற்கு முன்னால் எழுந்து இந்த மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால்
தமிழ்நாடு முழுவதும் 29 மாவட்டங்களில் உள்ள 1,19,000 உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறும் திராவிட மாடல் அரசு தேர்தல் நடத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளை காக்க வைத்ததுடன் பழுதான 3 சக்கர வாகனங்களை வழங்கிய விடியா திமுக அமைச்சர் பொன்முடி 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மாற்றுத்திறனாளிகள் பழுதான வாகனங்களை அங்கேயே நிறுத்தி சென்ற அவலம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படாத சாய கழிவு நீர் வாய்க்காலில் ரகசியமாக வெளியேற்றும் அவலம் தொடர்கதையாகி வருவதால் கண் எரிச்சல், உடல் உபாதைகள் ஏற்படுவதாக மக்கள் வேதனை. விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கோழிப்பண்ணையில் திடீர் தீ விபத்து. 3000த்திற்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை பகுதியாக மின்சார ரயில்கள் ரத்து. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைமேகை பணிகள் நடைபெற இருப்பதால் பல்லாவரம் கடற்கரை, செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி இடையே பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை அரசு பேருந்துகள் முன்பதிவு தொடங்காததால் மக்கள் கடும் அதிர்ச்சி. கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க குழுக்களை அமைத்த அரசு இதுவரை முன்பதிவு குறித்து அறிவிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் தேங்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. பல்வேறு நோய் தாக்குதலால் உற்பத்தி குறைந்து வருவதாகவும் இதனால் தேங்காய் விலை உயர்வதாகவும் விவசாயிகள் தகவல். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் பயிற்சி புத்தகம் வழங்காததால் மாணவர்கள் அவதி. இல்லம் தேடி கல்வி, ஸ்மார்ட் வகுப்பறைகள், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் போல் இதுவும் உருட்டல் திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட குடிபோதை ஆசாமி. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 1100 போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளுடன் இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதை வஸ்துகள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த கணவன். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் விபரீதம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே துக்க வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்றவை நிகழாத நாட்களே இல்லை என மக்கள் ஆதங்கம். விருதாச்சலம் அருகே தனது பாட்டி குறித்து தவறாக பேசிய இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்த பேரன். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீது அச்சமின்றி கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவிலிருந்து காரில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சேலத்தில் சிக்கின. மாநில எல்லையில் போலீசார் தூங்கிக் கொண்டிருப்பதால் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேலச்சாலை கிராமத்தில் இந்தியன் வங்கி ஏடிஎம்மை உடைத்து 7,42,000 ரூபாய் கொள்ளை. ஏடிஎம் மையத்திற்கு காவலாளி இல்லாத நிலையில் நள்ளிரவில் முகமூடி அணிந்தவாறு வந்து கொள்ளையர்கள் கைவரிசை.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள RS மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை பெற முடியாமல் ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். மருத்துவர் இல்லாத அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எதற்காக என உயிரிழந்தவரின் உறவினர்கள் கேள்வி. இந்த சிகிச்சை எதுக்கு நடத்துறீங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களே, சம்பளத்தை மட்டும் வாங்கி கொட்டுறீங்களே. ஒரு உசுருக்கு ஒரு ஏதாவது இருக்கா? ஒரு எதுக்கு வச்சு நடத்துறீங்க? கடவுளே, என்ன சந்தராசா. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடைபெற்ற பெண்ணிற்கு பஞ்சுடன் காப்பட்டி பொருத்தியதால் இயற்கை உபாதைகள் கழிக்க முடியாமல் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவலம். அரசு மருத்துவமனையில் நடக்கும் தொடர் அவலங்களை கண்டுகொள்ளாமல் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. உள்ள காப்பீட்டு வைக்கும் போது பஞ்சு வச்சு அந்த 100 கிராம் பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சு உள்ள உடம்புள்ளே வச்சு தச்சுட்டு இருக்கிறாங்க. அது தச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைக்கு ரொம்ப வயிற்றுள்ள 17 நாள் வயிற்றுள்ளே இருக்குது. அது துர்நாற்ற மாதிரி ஆகி வயிறு வாய் எல்லாத்துக்குமே ஸ்மெல். பாத்ரூம் போனாவே ரெஸ்ட்ரூமே வரல, போனாவே சீவா வருது. அந்த இடத்துல இருந்து பாத்ரூம் போனாவே அவங்களுக்கு வலிக்குதுன்றாங்க, சாப்பிடல, ஒரே மயக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 6 பேர் கைது. மேற்கு வங்க எல்லையில் இராணுவத்தின் தீவிர கண்காணிப்பையும் மீறி இந்தியாவுக்குள் ஊடுருவியது எப்படி என மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோக்கஸ்பாக் பகுதியில் கடல் அலை போல் காணப்பட்ட வெண்பஞ்சு மேகமூட்டங்கள் படர்ந்து ரம்மியமாக காட்சியளித்த மலைமுகடுகளை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 9 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையால் உறைபனியுடன் நிலவிய கடும் குளிர். வெள்ளை கம்பளி போர்த்ததைப் போல காட்சியளிக்கும் புல்வெளிகளை கண்டு மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தை மாத பிறப்பை வரவேற்கும் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தையொட்டி குவிந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். குடியரசு தினத்தையொட்டி டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் கடும் பனி மூட்டத்திற்கிடையே ஒத்திகை நடத்தினர். வெண்மை புரட்சிக்கு பெயர் பெற்ற நம் நாட்டில் 5.81% இருந்த பால் உற்பத்தி வளர்ச்சி தற்போது 3.78% சரிந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். தீவன விலைகள் அதிகரிப்பு, பருவநிலையின் பாதிப்பு போன்ற காரணங்களால் பால் உற்பத்தி குறைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை.
மணிப்பூரில் நிகழ்ந்த கலவரத்தின் போது அரசின் இணையதள தடைகளை மீறுவதற்காக உரிமம் பெறாத ஸ்டார்லிங்க் சாதனைகளை பயன்படுத்தியதாக தகவல். ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்லிங்க் இந்தியாவில் அனுமதி பெறாத போதிலும் மியான்மர் மூலம் சாதனங்கள் கடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்.